எதிர்பாராத ஒரு இடத்துல சீக்கிரம் வெடிச்சிடும். அப்ப நம்ம வீட்டுக்கு வர சிலிண்டர் நீ எடுத்துக்காம நல்லா இருக்கு அப்படின்பா. நீ நல்லா இருக்குன்னு சொல்றதை விட்டுருங்க. நல்லா இருக்குங்கிறது வந்து எனக்கு தெரியும், நான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது மாதிரி இவரை பிடிக்கிறதுக்கு ஒரு தண்ணீரை பொறுத்த வரையில என்ன நினைக்கலாம்னா, இவரை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு, அடுத்தது இவருக்கு இன்னொருத்தர் பிடிச்சிக்கலாம். அப்போ ஒரு லைஃப் பாய் இதை மாட்டினா கிட்டத்தட்ட 7-8 பேர் என்ன பண்ணலாம், இதை பிடிச்சே தண்ணியில நீங்க நீந்த இருந்தா வேண்டாம், நின்றுகிட்டே இருக்கலாம், உள்ள போக மாட்டாங்க. இதுவும் உள்ள விடாது. இப்ப இவர் சென்டிங், இவர் ஸ்டாண்டிங் பார்த்த மாதிரி இது கால் தண்ணி கொடுக்குன்னா மேடு இருக்குன்னு அர்த்தம். அல்ல ஒரு மேடு இருக்குன்னா அந்த கூரை இருக்கு, வீடு இருக்கு, பக்கத்துல மரம் இருக்கு, பிடிச்சிக்கலாம் அப்படின்னா அது வரைக்கும் இந்த குளத்தா கடைசி வரைக்கும் நீங்க போகலாம். கிடைக்கிற இடத்துல போய் இதை தூக்கி போட்டு சேஃபா நிற்கணும். நாங்க அதுக்குள்ள வந்துடுவோம். எங்களை மாதிரி நீங்க தயாரா இருக்கணும். இதுதான் நீர். நம்ம பயிர் மட்டும் பெருசு கிடையாது. வரப்போற மழை காலங்கள்ல நாம இருக்கிறோம். மோனோஅமோனியம் பாஸ்பேட் பவுடர் இதுல இருக்கு. இது என்ன பண்ணா ஒரு பொருளை பிரிக்கிறத எடுக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே அடி அடிச்சிடலாம், பெட்ரோல் பண்ணலாம். இது அடிக்கிறப்ப தீயணைப்பு துறையில் வாங்கல் கற்றுக்கொள்ளுவோம், தீ பாதுகாப்பு அறிவோம், உயிர்களை காப்போம். விபத்து ஆபத்து என்பதை இன்று தெரிந்து கொண்டது போல் நாங்கள் வருங்காலத்தில் தீ பாதுகாப்புக்கு, உயிர் பாதுகாப்புக்கு உறுதுணையாக இருப்போம் என்பதை ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.